இது உங்கள் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல டெய்லி வந்து டெக் நியூஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். டெய்லி 6 PM இந்த வீடியோ வரும். உங்களுக்கு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு இந்த டெக் நியூஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான லான்ச் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான லான்ச்ல வந்து ரியல்மி P2 Pro அப்படின்ற ஃபோன் வந்து இப்போ லான்ச் ஆயிருக்கு. இதோட டீடைல்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இது 6.7 இன்ச் கொண்ட ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே, அதுக்கப்புறம் 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட டிஸ்பிளே. இதோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 7S Gen 2 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் பேக்ல வந்து 4 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 4 கேமராலாம் கிடையாது, 2 கேமரா ஒரு ஃபிளாஷ். அதனால தெரிஞ்சுங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமராவும் 8 MP அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் பஞ்ச்கோல்ல 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5200 mAh கொடுத்துருக்காங்க. இதை வந்து 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து 8GB ரேமு, 128GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 21,999 ரூபா ப்ரைஸ். இது ஆஃபர் ப்ரைஸாக வந்து 19,999 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 12GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் வந்து 24,999 ரூபா ப்ரைஸ். இது ஆஃபர் ப்ரைஸாக, லான்ச் ஆஃபர் ப்ரைஸாக 21,999 ரூபாயும். அதுக்கப்புறம் 12GB ரேம் 512GB ஸ்டோரேஜ் 27,999 ரூபாயும். இது லான்ச் ஆஃபர் ப்ரைஸாக 24,999 ரூபாயும். இது அண்டர் 25K ஒரு லான்ச்சிங் ஆஃபர் மூலமா நீங்க வாங்கலாம். கிட்டத்தட்ட இதை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ரியல்மி போனை பர்ச்சேஸ் பண்ணும்போது இது வந்து 3000 வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுல என்னென்ன கலர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 கலர் இருக்கு. ஒன்னு பேரட் கிரீன், அதுக்கப்புறம் ஈகிள் கிரேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பேரட் கிரீன், அதுக்கப்புறம் பச்சை கிளி கலர்ல ஈகிள் கிரே, அதாவது கழுகு கலர்லயும் கொடுத்துருக்காங்க. பேட்ஸ் இம்ப்ரெஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம எப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம், லான்ச் பண்ணிட்டாங்க. இது எப்போ நமக்கு அவைலபிளா இருக்கும்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து, அதாவது 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணிக்கு 6 மணிலேருந்து 8 மணி வைவா ஃபிளிப்கார்ட் அந்த ரியல்மி வெப்சைட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ரியல்மி ஆப்லையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த டயத்தில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இந்த ரியல்மி P2 Pro எதுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? ரியல்மி P1 Pro சக்சஸ் காரணமாக கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல்மி P2 Pro வந்து இப்போ வந்து கேமிங் மோட்லாம் இதில் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து பேட்டரி நல்லாவே ஆப்டிமேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்ற சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா GT மோட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மோடும் இது உள்ள இருக்கும். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரீமியம் லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, Xiaomi 14 சீரிஸோட லான்ச் டேட்டில் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட போட்டோ டிசைன்ஸ்லாம் லீக் ஆயிருக்கு. அந்த டிசைன்ஸ்லாம் என்னன்றது நம்ம தெரியும்னு கேட்டீங்கன்னா நம்ம இங்கே போட்டோஸ் காம்போ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதோட Xiaomi 14T Proவோட வந்து லான்ச் டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எதுக்காக லான்ச் பண்ணிருக்கீங்க, 30T சீரிஸோட சக்சஸ் காரணமாக 14T அண்ட் 14T Pro இது ரெண்டுத்தையும் லான்ச் பண்ண போறாங்க. இது எப்பன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. அந்த 14T Proல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 14Tல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 8300 Ultra அப்படின்ற சிப்செட் இருக்க போது. 14T Pro பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 9300 பிளஸ் சிப்செட் இருக்க போது. ரெண்டுத்திலுமே ஒரே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 14Tயும் 14T Proவும் 6.67 இன்ச் கொண்ட 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்திலையும் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் பஞ்ச்கோல் டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு போன்லயும் 4000 பீக் பிரைட்னஸ் போகுது. Xiaomi 14T பொறுத்த வரைக்கும் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா Sony IMX906 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல OIS ஓட வரப்போகுது. அதுக்கப்புறம் 50 MP டெலபோட்டர் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. பேக்ல 3 கேமரா ஒரு ஃபிளாஷ். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 14T Pro பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 14T Pro பொறுத்த வரைக்கும் 50 MP லைட் ஃபியூஷன் 9000 சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50 MP டெலபோட்டர் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 2.6x ஜூம் போகும். அதுக்கப்புறம் 12 MP அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 14T சீரிஸ்ல ஃபுல்லா பொறுத்த வரைக்கும் 14T Pro பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரியான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 5000 mAh கொடுத்துருக்காங்க. 14T Pro பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலா என்னன்னு கேட்டீங்கன்னா 50 watts வயர்லெஸ் சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு போன்லயும் 14T சீரிஸ்ல ரெண்டு போன்லயும் IP68 கொடுத்துருக்காங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த போன்ல வரப்போகுது.
அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் இதுக்கான கேக் பெஞ்ச் ஸ்கோர் வந்திருக்கு. இவங்க ஐபோன் பிராண்டை பொறுத்த வரைக்கும், ஆப்பிள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தங்களோட முந்த வெர்ஷனோட ப்ராசஸரோட இந்த வெர்ஷன் ப்ராசஸ் எப்படி நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேக் பெஞ்ச் ஸ்கோர் 16ஓட ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சிங்கிள் ஸ்கோர்ல 3114 பேருக்கு, அதுக்கப்புறம் மல்டி ஸ்கோர்ல 6666 ஸ்கோர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுவே வந்து A16 அதாவது இவங்களோட முந்தின ஜென்ரேஷன் 15 போனோட சிங்கிள் ஸ்கோர் பாத்தீங்கன்னா அது வந்து எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 2595 வந்திருக்கு. அதுவே வந்து மல்டி ஸ்கோர்ல வந்து 6651. இதுல பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மல்டி ஸ்கோர் வந்து A16க்கும் A18க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. சிங்கிள் ஸ்கோர்ல டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. இதுவே வந்து 16 ப்ரோ மேக்ஸுக்கும் 15 ப்ரோ மேக்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். சிங்கிள் ஸ்கோர்ல 3409 போகுது, அதுவே வந்து மல்டி ஸ்கோர்ல 8492 போகுது. ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்கோர்ல 2846 தான் போடுச்சு, மல்டி ஸ்கோர்ல 7224 தான் போயிருக்கு. 16 ப்ரோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 15 ப்ரோ மேக்ஸை விட நல்லாவே வந்து ப்ராசஸரை வந்து மெயின்டைன் பண்ணி நல்ல ப்ராசஸரா கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இது கீக் பெஞ்சில் வந்து 16 ப்ரோ மேக்ஸ் வேற லெவலா இருக்கு அவங்களோட முந்தின வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிக் பில்லியன் டே சேல்ஸ்க்காக ஆப்பிளோட ஐபேடோட 9th ஜெனரேஷனோட பிரைஸ் வந்து இப்போ வந்து அதிரடியா குறைஞ்சிருக்கு. இதோட பிரைஸ் என்ன, இதோட ஸ்பெக் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐபேட் 9th ஜெனரேஷன் ஆப்பிள் எப்போ லான்ச் பண்ணாங்க கேட்டீங்கன்னா 2021, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண போன, கிட்டத்தட்ட லான்ச் பண்ண டேப்லெட். அதுக்கப்புறம் இதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 9th ஜென்ல வந்து A13 Bionic என்ற சிப்செட் இருக்க போது. கிட்டத்தட்ட இது வந்து ஐபோன் 11 இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு 11 தாண்டி நம்ம 16 போட கிட்டத்தட்ட ஒரு 5 வெர்ஷன் முன்னாடி வந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஐபோன் 11 இருந்த ப்ராசஸ் தான் இந்த ஐபேட் 9th ஜென்லயும் இருக்கு. கிட்டத்தட்ட இதோட வந்து பிளிப்கார்ட் பிக் பில்லியன் டேட்ஸ்க்காக 18,000 சம்திங் கொண்டு வர போறதாக சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த டேப்லெட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அண்டர் 20K நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வைஃபை மோடு ஒன்லி தான், 64 GB மெத்தட் தான். இதுல வந்து 10.2 இன்ச் லான்ச் டிஸ்பிளே இருந்துச்சு. 2021 இது லான்ச் பண்ணும்போது 31,000க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து அது பிரைஸ் குறைஞ்சி அண்டர் 90,000 கீழே வந்துருச்சு. கிட்டத்தட்ட இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணதுனால நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். ப்ராசஸரும் பழைய ப்ராசஸர் தான். நீங்க வந்து ஆப்பிள் ஐபேட்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல பையா இருக்கும். இது வந்து இந்த வருஷத்துக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 இப்போ ஒரு லீக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் S25 அல்ட்ராவோட லீக்ஸ் எல்லாம் வந்துச்சு. இப்போ சாம்சங் S25 லீக்ஸ் வந்திருக்கு. இது எப்ப நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். S24 பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாசம் கிடைச்சிச்சு. இதே வந்து S25 வந்து ஜனவரி மாசம் 2025 கிடைக்க போது. பொங்கலுக்கு ஒரு நல்ல போனா இருக்கும். பொங்கல் ஃபெஸ்டிவல் நோக்கி நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது பொங்கல் ஃபெஸ்டிவல்ல இந்த போனை வந்து நம்ம நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த போன்ல நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து 6.17 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கிடைக்க போது. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட இது வந்து சிமிலரா S24க்கு சிமிலரா தான் இருக்க போது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து அப் டு 12 GB RAM வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல வந்து 8 GB RAMல இருந்து 128 GB ஸ்டோரேஜ் வரைக்கும் வர போது. 12 GB RAMல இருந்து அதுக்கப்புறம் வந்து இது 512 அல்லது 1 TB வரைக்கும் போகுமான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதுல வந்து Snapdragon 8 Gen 4 சீரிஸ் ப்ராசஸ் தான் வரப்போகுது. ஜனவரி மாசம் 13ஆம் தேதி பொங்கல் டைத்துல நம்ம இதை எதிர்பார்க்கலாம்ன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா பட்ஜெட் லெவல்ல ஒரு ஃபோல்டபிள் போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு போன் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா டெக்னோ பேந்தம் V Foldோட டிசைன்ஸ், ரிவியூஸ், எப்போ லான்ச் பண்ண போறாங்க எல்லாமே டீடைல் கிடைச்சிருக்கு. டெக்னோ பேந்தம் V Fold அதுக்கப்புறம் வந்து V Flip 2 ரெண்டு போனையும் லான்ச் பண்ண போறாங்க. இதுல வந்து நம்ம V Foldோட டிசைன் டீடைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டெக்னோ பேந்தம் V Fold டிசைனை பொறுத்த வரைக்கும், கலர்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ப்ளூ கலர்ல வரப்போகுது. பேக்ல வந்து வீகன் லெதர் ஃபினிஷ்லாம் வரப்போகுது. டிசைனை பொறுத்தவரை லக்ஸரி டிசைனா இருக்கும். என்ன போன்ன்றது பாக்குறதுக்கு ஃபிளாக்ஷிப் போன் அதே லெவலுக்கு இருக்க போது. இதோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் இதோட கேமரா பேக்கப் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து
அதுக்கப்புறம் மொத்தம் இதில் வந்து 5 கேமரா வரப்போகுது, ஃப்ரண்ட்ல 2 கேமரா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட் மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டம்ல கொடுத்துருக்காங்க, சிம் ட்ரேவும் வந்து பாட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கில்டு வந்து டாப்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இது டால்பி அட்மாஸ் டிஸ்பிளே டால்பி அட்மாஸ் வந்து சவுண்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னோ பேந்தம் வி ஃபோல்டு வந்து மேஜர் டிசைன் சேஞ்ச் தான் வந்து கேமரா வந்து ரெக்டாங்குலர் மெத்தட்ல வரப்போகுதுன்னு தான் சொல்லப்படுகிறது. பார்க்கறதுக்கு கேமரா வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கு ஃபோல்டுலயே. இந்த ஃபோல்டர் ஃபோன் வந்து அப் டு 12 GB RAM வரைக்கும் போகுது. இதோட ப்ராசஸர் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 9000 பிளஸ் சிப்செட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதுல வந்து என்ன பேட்டரி பேக்கப் இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 5610 பேட்டரி இருக்க போது, கிட்டத்தட்ட அரௌண்ட் 5600 mAh இருக்க போது. கிட்டத்தட்ட இது வந்து இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க மதிப்புல $1055 இருக்க போது, இந்திய மதிப்புல 88,500 அரௌண்ட் 90,000 இதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து அப் டு எவ்வளவு ஸ்டோரேஜ் வேரியன்ட் இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 12 GB RAM 512 GB ஸ்டோரேஜ் வரைக்கும் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற நியூஸ் கேட்டீங்கன்னா ரெட்மி நோட் சீரிஸ்ல 14 சீரிஸோட லான்ச் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த லான்ச் எப்போ வரப்போகுது, என்னென்ன நம்ம டீடைல்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ லீக்ஸ் கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். ரெட்மி 14 சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் கேட்டீங்கன்னா பார்த்தா 3 ஃபோன் என்ன எதிர்பார்க்கலாம். 14 நோட் 14 5G, அதுக்கப்புறம் ரெட்மி ப்ரோ 5G, அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ் 5G அப்படின்ற 3 சீரிஸ் போனை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து எல்லாம் இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபோன்லையும் 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 14 சீரிஸை பொறுத்த வரைக்கும் டிமென்சிட்டி 6100 பிளஸ் சிப்செட் கொடுக்க போகிறாங்க. 14 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப் டிராகன் 7 Gen 3 இருக்க போகுது ப்ராசஸர். 14 ப்ரோ பிளஸ்லேயே அதான் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸ் தான் இருக்க போது. 14 சீரிஸில் என்ன கேமரா நம்ம எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா 50 MP பேக்கில் பிரைமரி கேமரா எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதில் வந்து கேமரா எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு வந்து லீக்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சுன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா Honor 200 Lite எப்போ லான்ச் ஆக போகுது, அதோட ஸ்பெக் டீடைல்ஸ் என்னன்றத ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். Honor 200 Lite, இந்த Honor 200 Lite எப்போ லான்ச் ஆக போகுது கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாதம் 19 12 மணிக்கு ஹானரோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் அமேசான்லயும் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு கிளியரா சொல்லிட்டாங்க. இதுல என்னென்ன கலர் வேரியன்ட் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஸ்டாரி ப்ளூ, அதுக்கப்புறம் கேன் லேக், அதுக்கப்புறம் மிட் நைட் பிளாக்ன்ற மாதிரி 3 கலர் ஆப்ஷன்ல வரப்போகுது Honor 200 Lite. Honor 200 Liteல வந்து என்ன கேமரா வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 198 MP பிரைமரி கேமரா வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு டெப்த் கேமரா வரப்போகுது. அதுக்கப்புறம் மேக்ரோ கேமரா வரப்போகுது. பேக்ல 3 கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 50 MP வரப்போகுது. இது வந்து வைட் ஆங்கிள் மெத்தடை வரப்போகுது, வைட் ஆங்கிள் கவர் பண்ணி வரப்போகுது. இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த போனோட வெயிட் பொறுத்த வரைக்கும் 166 கிராம்ஸ் தான் வெயிட் இருக்க போகுது. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நாய்ஸ் ஸ்பீட் ஹேலோ 2 ஸ்மார்ட் வாட்சோட ஸ்பெக் டீடைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்மார்ட் வாட்சோட பிரைஸ் என்ன, ஸ்பெக் டீடைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்மார்ட் வாட்சோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 5000 லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச்சிங் ஆஃபரா வந்து இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 4500 இந்த வாட்ச் கிடைக்கும். இந்த வாட்ச் கிட்டத்தட்ட 7 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட 1 year வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசியும் 7 நாள் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் மாற்றி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 1 year வாரண்டி இருக்கு. இது ஃபிளிப்கார்ட், அமேசான், அதுக்கப்புறம் நாய்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆஃபர்ல நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 4500 வாங்கலாம். அப் டு 7 days பேட்டரி பேக்கப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்க வந்து 2 hours சார்ஜ் ஆகும், ஃபுல்லா சார்ஜ் ஆகும். IP67 கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இதுல வந்து 10 கான்டாக்ட் வரைக்கும் சேவ் பண்ணி வைக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாய்ஸ் ஸ்பீட் அலர்ட் வந்து ஃபிட்னஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ்க்காக ஹார்ட் ரேட், அதுக்கப்புறம் பிளட் ஆக்சிஜன் ரேட், அதுக்கப்புறம் SpO2 லெவல், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் மானிட்டர், ஸ்லீப் ட்ராக்கிங் மானிட்டர் அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. இதுல 100 ஃபிட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட இது வந்து 100+ வந்து இது வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து ஸ்டாப் வாட்ச், ரிமைண்டர், கால் ரிஜெக்ஷன் அப்படின்ற மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க. அலாரம் வாட்ச்ல செட் பண்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக போட்டியா வருதுன்னு கேட்டீங்கன்னா CMF வாட்ச் ப்ரோ 2க்கும் டைட்டன் ஸ்மார்ட் 3 இந்த வாட்சுக்கும் இதுக்கு போட்டியா வரது வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது கேட்டீங்கன்னா போட் தரப்புல ஸ்டார்ம் கால் 3 அப்படின்ற பிளஸ்ன்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட டீடைல்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 1500க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து என்ன கலர் வருதுன்னு கேட்டீங்கன்னா டார்க் ப்ளூ வருது, மின்ட் கிரீன், ஆலிவ் கிரீன் அப்படின்ற மாதிரி 3 கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. 1 year வாரண்டியோட லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1.96 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல என்ன இருக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது அப் டு வந்து 7 days பேட்டரி பேக்கப் வர வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து கிட்டத்தட்ட 7
700+ ஆக்டிவ் ஹவர்ஸ் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. இதுல வந்து நம்ம 700+ என்னத்தை யூஸ் பண்ண போறோம்ன்றது எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அப்படி இருக்க போறது இல்ல. மினிமலா தான் ஒரு 4-5 ஆக்டிவிட்டிஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அதோட அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஆனா 700 யூஸ் பண்றதுக்கு இதுல வந்து வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். 700 யூஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இதுல போட் காயின்ஸ் மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைண்ட் மை ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது பிளட் ஆக்சிஜன் ரேட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஸ்பெஷலா வந்து ஒரு ப்ராசஸர் அது வந்து சிப்செட்லாம் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து 100,500க்கு இது வந்து ஒர்த்தான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ரிங்க லான்ச் பண்ணாங்க, ஸ்மார்ட் ரிங்க. இப்போ நாங்களும் ஸ்மார்ட் ரிங் லான்ச் பண்றோம். இந்த மாதிரி ஒரு ரிங்க லான்ச் பண்ண போறாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, அமேஸ்பிட் ஃபிட்னஸ்க்கான ஸ்பெஷலா உள்ள கம்பெனியான அமேஸ்பிட் லான்ச் பண்ண போறாங்க. அமேஸ்பிட் ஹீலியோ ரிங் அபிஷியல் கன்ஃபார்ம் இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ண போறாங்க, என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ண போறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இந்த அமேஸ்பிட் ஹீலியோ ரிங் லான்ச் வந்து கிட்டத்தட்ட எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல என்ன மெத்தட் கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா ஹியூமன் ரிங் ஏர்னு சொல்லியிருக்காங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,500 வருது. இது குளோபலி எவ்வளவு லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா $300 அரௌண்ட் 25,000 குளோபல்ல லான்ச் பண்ணிட்டு இந்தியாவுக்கு மட்டும் 28,500 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து எதுக்கு போட்டியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாய்ஸ் லூனார் ரிங்க்கு போட்டியா. அதோட பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 20,000. இதுல என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, இதுல 2 சைஸ் கொண்டு வராங்க. 10 இன்ச்சஸ் and 12 இன்ச்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. 10 இன்ச்சஸை பொறுத்த வரைக்கும் பேட்டரி 18.5 மெகா பேட்டரி இருக்க போது, 12 இன்ச் சைஸை பொறுத்த வரைக்கும் 25 மெகா பேட்டரி இருக்க போது, கிட்டத்தட்ட இது 100 மீட்டர் வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட். இது வந்து SPO2 கொண்டு கனெக்ட் பண்ணலாம், பிளட் ஆக்சிஜன் கனெக்ட் பண்ண போறோம், அப்புறம் பிரீத்திங் மெத்தட கனெக்ட் பண்ணும் போது, அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட்டை கனெக்ட் பண்ணும்போது, பாடி டெம்பரேச்சர் கனெக்ட் கால்குலேட் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத நம்ம வந்து இது வந்து ஒவ்வொரு கம்பெனியும் வந்து இப்போ ஒரு ஸ்மார்ட் ரிங்கை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு இந்த அமேஸ்பிட்டோடது யூஸ்ஃபுல்லா இருக்க போறதை நம்ம லான்ச்சுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டெய்லி நீங்க இந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். டெய்லி 6 PM வரும்போது அதை நீங்க மறக்காம வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.